வணக்கம். இது கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தொடர்ந்து 3 நாட்களாக நாம் சென்னையை மிகப்பெரிய அளவிலே முடக்கி போட்டிருக்கக்கூடிய, தமிழகத்திலிருந்து தனித்து விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீவாக இருக்கக்கூடிய சென்னையின் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சிகள் என்ன செய்திருக்க வேண்டும் என்பதை குறித்து நேற்று மிக தீவிரமாகவே சற்றே ஆழமாக விவாதித்தோம். இன்று அதை தாண்டி களத்தில் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த, பல்வேறு இயக்கங்கள், கட்சிகளைச் சேர்ந்த, எந்த கட்சிகளுக்கும் சாராத இளைஞர்கள், இளைஞர்கள் ஏராளமான பேர் களத்தில் உணவுப் பட்டணங்களோடும் தண்ணீர் பாக்கெட்டுகளோடும் அலையக்கூடிய காட்சிகளை நாம் இன்றைக்கு பார்த்தோம். அதேபோல் ஆம்புலன்ஸ்களின் மூலமாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதி மதம் கடந்த பல்வேறு நல்ல இதயங்கள் இன்று இந்த மீட்பு பணியில் களமிறங்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. தொடர்ச்சியாக முகநூல் வாயிலாக நேர்களும் பார்த்திருக்கக்கூடும். இதற்கு அப்பாற்பட்டு அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர், பாரத பிரதமர் ஆகியோர் இன்றைக்கு வான்வெளி மூலமாக சேத பகுதிகளை, வெள்ள பகுதிகளை பார்வையிட்டார்கள். கூடுதல் நிதி கேட்கப்பட்டிருக்கிறது தமிழக முதலமைச்சரின் சார்பில். உடனடியாக அனைத்து உதவிகளையும் செய்ய சொல்லி மத்திய அரசினுடைய அனைத்து துறைகளுக்கும் உத்தரவு இட்டிருக்கிறது. மிக குறிப்பாக நாம் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்படாது என்ற தகவலை மத்திய தரைவழி போக்குவரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தொலைத்தொடர்பு வசதிக்காக பிஎஸ்என்எல்லில் இலவசமாக அழைத்துக் கொள்ளலாம் என்ற வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற பல்வேறு வசதிகள் இருந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டியவை என்ன? உணவு, பால், தண்ணீர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு மக்கள் சென்னையில் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை எவ்வாறு சமாளிப்பது, இதற்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு விரிவாகவே விவாதிக்க இருக்கின்றோம். இந்த விவாதத்தில் தொலைபேசி எண்கள் உங்களுக்கு திரையில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு சென்னையில் உங்களுடைய உறவினர்கள் எந்த பகுதிகளிலாவது பாதிக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அது குறித்த தகவலை நீங்கள் எங்களோடு பகிரலாம். நேரலையில் அந்த பகுதிகளில் மீட்பு பணிகளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அரசின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நேரலையில் நாம் இன்றைக்கு தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ள இருக்கிறோம். அவர்கள் அவ்வாறு எடுத்தால் அவர்களிடம் அந்த உதவிகளை நாம் இங்கே முன்வைக்க இருக்கின்றோம். இது தொடர்பாக இன்றைய விவாதம் நாம் பயணிக்கலாம். நம்மிடையே அரங்கில் 3 சிறப்பு ஆளுமைகள் இணைகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நம்மிடையே இணைகிறார் திரு சிந்தன். வணக்கம், வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள்மணி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா நம்மிடையே இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். நான் சொன்னது மாதிரி இன்றைய விவாதம் என்பது இன்றைய காலையிலிருந்தே தொடர்ச்சியாக நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்துக்கு ஏராளமான அழைப்புகள் தமிழகத்தின் இன்ன பிற பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. தங்களுடைய உறவினர்கள் இந்தந்த பகுதிகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் உதவுங்கள் என்று சொல்லி நாங்களும் அந்த முகவரியோடு அதை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். பார்க்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்கள் அந்த பகுதியில் சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசின் சார்பிலும் மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது எந்த அளவிற்கு இன்னும் வேகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இன்றைய விவாதம். நான் சிந்தனிடமிருந்தே தொடங்க நினைக்கிறேன். சிந்தன், நீங்கள் கடந்த 2 நாட்களாக களத்தில் நின்றீங்க, உணவுகளை விநியோகித்தீர்கள். நேற்று மிகுந்த சிரமப்பட்டு தான் நீங்களும் கூட திரும்பி வந்தீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. களத்தில் நீங்கள் பார்த்த காட்சி என்னவாக இருக்கிறது, நிதர்சனம் என்னவாக இருக்கிறது, மக்களுடைய அத்தியாவசிய தேவை என்னவாக இருக்கிறது, அதை எப்படி எதிர்கொள்வது? இல்லை, அதான் இது நான் நேரடியாக பார்த்தது அல்லது நேரடியாக செய்ததுங்கிறது ரொம்ப குறுகிய, ரொம்ப சின்ன விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏராளமான தன்முனைப்போடு செயல்படுகிறவர்களால் தான் ஓரளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் சுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அரசை குறைச்சி மதிப்பிடலை, அரசும் செய்கிறாங்க. ஆனால் இங்கே தேவை ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த தேவையை எட்டுகிற அளவிற்கு நாம் ஒருங்கிணைக்க தவறி இருக்கிறோம், முயற்சிவதில் தவறி இருக்கிறோம். இன்னும் தவறுனா, அதாவது 2 நாள் தாக்கு பிடிச்சிட்டாங்க. ஆனால் இனி செல்ல 3வது மாடியில் இருக்கிறவர்கள், வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், கொஞ்ச நாளைக்கு தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க, குழந்தைகளை வச்சுருக்கிறவங்க, குறிப்பாக இன்றைக்கி காலையில் பால் விலை, நான் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்தேன், பால் விலை அங்கே 1/2 லிட்டர் 75 ரூபாய்க்கு விற்றாங்க. 100 ரூபாய் வரைக்கும், 100 ரூபாய் 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டர் பாலுக்காக அந்த தாய்மார்கள் அல்லாடுனதை பார்க்கும்போது தான் இப்போ அந்த குழந்தைங்க, நீங்கள் அந்த ஒவ்வொரு வீட்லையும் இப்போ இவ்வளோ ரூபாய் கொடுத்து பால் வாங்கணும்னா அது அத்தியாவசிய தேவை இருக்கிறவங்களுக்கு தான். இப்போ இது ஒரு விஷயம், இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் ஹையஸ்ட் காஸ்ட்டில் இருக்குது. நாங்கள் உணவு பரிமாறுறதுக்காக ஒரு தட்டு வாங்குறதுக்காக கடைகளுக்கு போனோம். அந்த தட்டுடைய விலை ஒரு தட்டு 2 ரூபா, வெறும் பேப்பர் தட்டு 2 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாதனால தான். நான் அந்த வியாபாரிகளை குறை சொல்ல விரும்பலை, மக்களை குறை சொல்ல முடியாது. ஆனால் என்ன சிச்சுவேஷனுங்கிறதையே புரியாத ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க.
அந்த அந்த அதை உணர்த்தவும் தவறி இருக்கிறோங்கிறது தான் பெரிய பிரச்சனை. அது விரிவாகவும் பேசலாம். ஆனால் நேரடியாக அனுபவிச்சதுங்கிறது வந்து இன்னும் காலம் கடந்து விடக்கூடாதுங்கிற பதட்டம் தான் இருக்குது. அது நீங்கள் மென்மையான குரலில் பதிவு செய்தாலும் அதுதான் மிக உண்மையான கசப்பான வார்த்தைகள். ஒருங்கிணைப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பலர் உதவி செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியாக அந்த உதவியை எப்படி செய்வது என்பது தெரியாத ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. பெருமான்மணி, இந்த உடனடி தேவையாக களத்தில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்ன? இதை எதிர்கொள்வதில் நமக்கு போதிய அனுபவம் இல்லை. ஏன்னா இதற்கு முன்பு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய இழப்பு என்பது வந்ததில்லை. சுனாமி வந்தது, அதன் பிறகு இது. இப்போ இதை எதிர்கொள்வதில் நாம் மிக உடனடியாக கற்றுக்கொண்டு களத்தில் இறங்க வேண்டிய பணிகள், பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரியான கடமைகளும் பணிகளும் இருக்கின்றன அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை முதல்ல ஒரு தீவாக மாறிடுச்சு. சென்னைக்கு உள்ளே வந்து ஒவ்வொரு பகுதிகளுமே தனித்தனி தீவுகளாக வந்து மாறி போயிருக்கின்றன. அந்த பகுதி மக்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய ஒரு குழுவாக இணைந்து, அந்த பகுதியில் இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஒவ்வொரு குழுவாக இணைந்து இன்றைக்கு அரசினுடைய அடித்தட்டு குறிப்பிடுவது தொடர்ச்சியாக நேர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து நேர்கள் அழைக்கிறார்கள். நாம் இன்னைக்கு இன்றைய நிகழ்ச்சியினுடைய பிரதான நோக்கம் அவர்களுக்கான உதவி தான். அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம். வணக்கம், நியூஸ் 7 தமிழ். ஆமாங்க, சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க? திருவல்லிக்கேணியிலிருந்து பேசுறீங்க. ஆமா சார், என்னோட சிஸ்டர் வந்து ஆக்சுவலி ஜாஃபர்கான் பேட்ல இருக்காங்க. சரிங்க. அவங்க வந்து கரெக்ட்டா பழனியப்பன் ஸ்ட்ரீட், ஜாஃபர்கான் பேட்டை பழனியப்பன் ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. ஜானகிராமன் தெரு, பழனியப்பன் தெரு, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. சரி. அவங்கள பத்தி நியூஸ்ல இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்ல. அவங்கள கான்டாக்ட் பண்ணவும் இல்ல. அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரியல சார். சரிங்க. அவங்க கை கொட்டை வச்சிட்டு இருக்காங்க. சரி. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. சரி, அவங்களுடைய தொடர்பு எண் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. 80 8056 80 66 46. சரிங்க. அவங்க பேரு வந்து லதா. லதா. நல்ல அவங்க ஹஸ்பண்ட் நம்பர் தரேன் சார். சொல்லுங்க விரைவா. 9840 180 322. 322. இது ஜாஃபர்கான் பேட்டை. நல்லதுமா. நாங்கள் இப்போ நேரலையில் நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கிறது கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியில் தான் உங்களுடைய குரல் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெள்ள மீட்பு கட்டுப்பாட்டு அறைக்கு இப்பொழுது நாம் அலைபேசியின் மூலமாக அழைக்கலாம். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தகவலை பரிமாறலாம். நல்லது. அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறார்கள்னு பார்க்குறதா. பெருமாள்மணி, நான் உங்ககிட்ட வர இந்த ஜாஃபர்கான் பேட்டை தான் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. வெள்ள மீட்பு கட்டுப்பாட்டு அறைக்கு அரசின் சார்பில் அரசு இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நாம் இப்பொழுது அலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ள இருக்கிறோம். 044285939990. இந்த எண்ணில் அழைத்து நிச்சயமாக எடுப்பார்கள் என்ற மிகுந்த நம்பிக்கையோடு தான் அழைக்கிறோம். இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் பற்றி நாம் அவர்களுக்கு இந்த அழைப்பு பிஸியாக இருக்கிறது என்ற டயல் நம்பர் இஸ் பிஸி. சார் மீண்டும் முயற்சிக்கலாம். பிஸி மட்டுமல்ல, நீங்கள் நடுநிசி வரை அழைத்தாலும் அது கிடைக்காது. இதுதான் உண்மை. இல்லை, நான் பல நம்ம கொஞ்சம் கூட நம்பிக்கையோடு அடுத்தடுத்த நம்பர்களுக்கு இன்னும் ஒரு எண்ணுக்கு கூட நம்ம தொடர்பு கொண்டுட்டு வரலாம். அந்த அவ்வளோ விரைவாக ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். இன்னைக்கு நான் அனுபவப்பட்டதை சொல்ல வர்றேன். அதே திருநகர் பகுதி ஜாபர்கான் பேட்டை மற்றும் ஒரு அழைப்பு வந்திருக்குது. வணக்கம், சொல்லுங்க. நியூஸ் 7 தமிழ், விரைவாக. சார், அசோக் பில்லர் போஸ்டல் அண்ட் டெலிகாம் குவார்ட்டர்ஸ்ல இருக்கிற நிறைய ஃபேமிலி ஆபீசர்ஸ் வந்து கான்டாக்டே இல்ல சார். 2 டேஸா. அசோக் பில்லர்ல எந்த பகுதி சொன்னீங்கம்மா? அசோக் பில்லர் போஸ்ட் ஆபீஸ் போஸ்டல் அண்ட் டெலிகாம் குவார்ட்டர்ஸ் இருக்கு. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ். சரி. ஆமா, பிஎன்டி குவார்ட்டர். அங்க வந்து போஸ்டல் ஆபீசர்ஸ் அண்ட் டெலிகாம் ஆபீசர்ஸ், ஆபீசர் கிரேட் ஆபீசர்ஸோட குவார்ட்டர்ஸ். அங்க இருந்து எனக்கு 2 டேஸ் கான்டாக்ட் கிடையாது. சரி. ஃபுல்லா தண்ணி இருக்குன்றாங்க. we need a rescue team there. ஷூர். நீங்க நேரலையில் தான் இதை பதிவு பண்ணிக்கிறீங்க. கேள்வி நேரத்தில் நிச்சயமாக அதற்கான முயற்சியில் தான் நாமும் இறங்கி இருக்கிறோம். அது தொடர்பான அசோக் பில்லர் கோடம்பாக்கம் வட்டாரத்தில் வருது. கோடம்பாக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நாம் தொடர்பு கொள்ளலாம். நன்றிமா அழைப்பிற்கு. பெருமாள்மணி, மிக சுருக்கமாக சொல்லுங்கள். நான் அதற்குள்ளாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறேங்க. நான் கோடம்பாக்கத்திற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்திருக்க இந்த வெள்ளம் என்பது தமிழகத்தினுடைய, குறிப்பாக தலைநகரினுடைய உள்கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது. ஏனென்றால் இது வந்து ஒரு புயலோ அல்லது வந்து ஒரு
ஒரு இயற்கை வந்து எந்த கட்டமைப்பையுமே எந்த டிஸ்டர்புமே பண்ணலை. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்களை அரசினுடைய தலைமையில் இருப்பவர்கள் அல்லது ஒவ்வொரு துறைகளுக்கும் இடையான ஒருங்கிணைவு சரியாக இல்லாதனாலும் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகளை முன்கூட்டியே எடுக்காதனாலும் இந்த உள்கட்டமைப்பு எவ்வளவு பலவீனமான உள்கட்டமைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டி. நிறைய தொடர்ச்சியான அழைப்புகள் வந்துகிட்டே இருக்குதாங்க. கொஞ்சம் வணக்கம் வணக்கம் நியூஸ் 7 தமிழ் சொல்லுங்க. யாருங்க பேசுறேன் சார்? சொல்லுங்க. எங்க நாத்தனார் இருக்காங்க சார், சூளப்பள்ளம் சரஸ்வதி தெருவுல. சூளப்பள்ளம் காலையில கான்டாக்ட் பண்ணதா? ஆமா சார். இது எது அருகாமையில் எந்த பகுதிமா வரும்? ஜாஃபர்கான்பேட்டை. ஜாஃபர்கான்பேட்டை தான் சூளப்பள்ளம். காஸ் தியேட்டர் பின்பக்கம் சார் அது. சரிங்க. அங்க நேற்று காலையில 8 மணிக்கு பேசினதுதான் சார். மேல் மாடி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. சரி. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூழ்கிடுச்சு அப்படின்னாங்க சார். அதுக்கப்புறம் எந்த போனும் எடுக்கல சார். ரொம்ப பயமா இருக்கு சார். கை குழந்தையெல்லாம் வச்சிருக்காங்க சார். ஓ நிச்சயமா நாங்கள் அதற்கான அந்த அந்த எண்களுக்கு தான் நாம் அழைத்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்ம பேசலாமா? நன்றி. கவிதா சார். கவிதா நன்றி. ஆமாம் அவங்களுடைய எண்கள் இருந்தால் கொடுங்க. 9710 50 7681. இந்த எண்ணுக்கு நீங்கள் அழைத்து அவங்க எடுக்கல இல்லையா? நல்லது. சென்னை முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, அலைபேசி கோபுரங்களும் முறையாக இயங்காத நிலையில் இந்த எண்ணுக்கு எங்களுடைய குழுவினரும் கூட தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் கோடம்பாக்கம் பகுதியில் நாம் தொடர்பு கொண்டு அங்கே ஒரு எண் கொடுத்துருக்குறாங்க அரசு தரப்பில். 9445 மற்றும் ஒரு நேரம். வணக்கம் சொல்லுங்க. நியூஸ் 7 தமிழ். எந்த பக்கங்க? ஈக்காட்டு தாங்கல். முகவரி சொல்லுங்க. ஈக்காட்டு தாங்கல் ஜோதி நகர். சரி நல்லதுங்க. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 9962 500 519. நன்றி. நாங்கள் தொடர்ச்சி சொல்லுங்கள். ஹெல்ப்லைனுக்கு இல்லை, நாங்கள் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கிறோம். அதை தவிர தனியார் அமைப்புகள், ஏராளமான அமைப்புகள் அவர்களுடைய எண்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த எண்ணை கொடுத்து, அவர்களுக்கு இந்த முகர்வை கொடுத்து அவர்களின் மூலமாக உதவி செய்ய முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறது நியூஸ் 7 தமிழ். இதை தாண்டி நியூஸ் 7 தமிழினுடைய ஊழியர்கள் பிரத்யேகமாக களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தகவல் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. நன்றி உங்கள் அழைப்பிற்கு. சொல்லுங்கள். அந்த அடிப்படை உள்கட்டமைப்பு வந்து எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வெள்ளம் வந்து காட்டியிருக்கிறது. இப்போது இந்த நேரத்தில் வந்து வெவ்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு வேலையை மக்கள் குழுக்களாக இணைந்து செயல்படுவது என்பது இருக்கிறது இல்லைங்களா? இப்போது நாம் இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து படகுகள் உள்ளே வருது. அதே நேரம் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்மெல்லாம் வச்சுட்டு ஆட்கள் கட்டிட்டு அவங்களா வந்து ஒரு இதை உருவாக்குறாங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் இடையில பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐஐடியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், இவங்க அல்லது இன்றைக்கு வெவ்வேறு ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, இதில் தொடர்ந்து ஹைட்ராலஜியில் தொடர்ந்து இயங்கக்கூடிய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், ஒரு சயின்ஸ் ரொம்ப எளிதாக உருவாக்கக்கூடிய படகு போன்ற அமைப்புகள் எதுவுமே இன்னைக்கு வீதிக்கு வரவே இல்லை. அப்போ இந்த அறிவு என்பது, இந்த அறிவியல் சமூகத்தினுடைய பங்களிப்பு என்பது இதில் என்னவாக இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது. நிச்சயமா இந்த அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் அடித்தட்டு மக்களுக்காகத்தானே அவர்கள் என்ன செய்கிறார்கள் கேள்வி வச்சிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து அலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. நம்ம இங்கிருந்து மற்ற அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு கொள்ள முடியல. அதை தாண்டி அலைபேசி அழைப்பு மற்றும் ஒரு அழைப்பு. வணக்கம். நியூஸ் 7 தமிழ் சொல்லுங்க. சொல்லுங்க. நியூஸ் 7 தமிழ். நாங்க புஷ்வாகத்துல இருந்து பேசுறோம் சார். புஷ்வாகம் சொல்லுங்க சார். காலையில கால் பண்ணாங்க சார் எங்க ஆண்ட். சரி. அவங்க பேரு சந்திரகலா. எந்த பகுதியில இருந்துங்க? அவங்க ஐனாவரம். அங்க சிக்னல் கட் ஆகி அங்க வந்து பிரிட்ஜ்ல இருந்து எல்லா தண்ணியும் போயிட்டு இருந்தது. சரி. சோ அங்க இருந்து காலையில இருந்து வரவே இல்லை எங்களுக்கு. இதா இருக்கு. சரி. கான்டாக்டும் பண்ண முடியல. நல்லது. நன்றி. ஐனாவரம் பகுதி. நாங்க ஆமா சார். அவங்களுடைய தொடர்பு எண் கொடுங்க. 99 52 96 97 28 சார். 28. நன்றி.
நாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நிச்சயமாக தொடரலாம். ஏன்னா இன்னொரு அலைபேசி தேவைப்படுகிறது நமக்கு. அதன் மூலமாகத்தான் அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியும். தொடர்ச்சியாக நேயர்கள் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அலைபேசிக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு